قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியின்கள், தபா தாபியின்கள், குறிப்பாக இறைவன் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்கின்ற இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுவை எல்லா நேரங்களிலும் பயந்து அஞ்சி வாழும்படி உங்களுக்கும் எனக்கும் நான் முதற்கண் உபதேசம் செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்ஆவின் உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்புகளை படைத்திருக்கின்றான். அப்படி படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்புகளுக்கும் எப்படி ஒரு ஆரம்பம் என்று ஒன்று இருக்கின்றதோ அதே போல அந்த படைப்புகளுக்கு முடிவு என்ற ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போலத்தான் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கின்றான். இந்த மனிதர்கள் எப்படி இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்றார்களோ அதே போல இந்த உலகத்திலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியவர்களாக, அவர்கள் மரணமடைந்து செல்லக்கூடியவர்களாக மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எல்லா ஜீவராசிகளும், அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டும் பொழுது, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும், சும்ம இலைனா துர்ஜாவுன், பிறகு நம்மிடம்தான் மீள வேண்டி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும் நிச்சயமாக ஒரு நாள் மரணிக்கத்தான் போகின்றார்கள். நம் ஒவ்வொருவரும் வாழக்கூடிய நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தவணையை நிர்ணயித்து வைத்திருப்பான், ஒரு அஜலை நிர்ணயித்து வைத்திருப்பான். அது எப்பொழுது வருகின்றதோ அந்த அஜல் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. அது வரக்கூடிய அந்த தவணையிலே நிச்சயமாக நாமும் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடியவராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமாக வாழப்போவது கிடையாது. எந்த ஒரு மனிதராலும் சொல்ல முடியாது, நான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழுவேன், இந்த உலகத்தில் தான் நான் இருப்பேன் என்பதாக எந்த ஒரு மனிதரும் சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களும் நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த மார்க்கம் இஸ்லாம் அல்லாத மற்றவர்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் திருமறையிலே வேறு ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் ஒரு உறுதியான பாதுகாப்புல இருந்தாலும் சரி, அல்லாஹ் திருமறையில சொல்லும் பொழுது, ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். நீங்கள் எவ்வளோ பெரிய பாதுகாப்பில் இருந்தாலும் சரி, எந்த ஈ நுழைய முடியாத இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கொசு நுழைய முடியாத இடத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் அந்த மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திட்டவட்டமாக சொல்லிவிட்டான். அந்த மரணத்தை விட்டு யாராலும் தப்பிக்க முடியாது. நாம் ஒவ்வொரு நாளும் கழித்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கி போகிக் கொண்டிருக்கின்றோம். மரணத்தை நோக்கி போகிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கலிய என்னாகின்றது, நம்முடைய மரணம் நெருங்கிக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது, நம்முடைய தவணை நெருங்கிக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில இந்த உலகத்திலே நமக்கு முன்னால் எத்தனையோ நல்லடியார்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் அவர்களுடைய தவணை வந்ததற்கு பிறகு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். அப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த நல்லடியார்களுடைய அந்த மரண தருவாயை குறித்து நாம் படிக்கும் பொழுது, வரலாறுகளிலே படிக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய பாடங்களும் படிப்பினையும் இருக்கின்றது. இன்னும் ஒரு சில சாரார்கள் இருக்கின்றார்கள், அந்த மனிதருடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழக்கூடாது என்கின்ற படிப்பினையும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே நாம் ஒரு மனிதனுடைய இறுதி தருணமாக இருக்கக்கூடிய அந்த மரண வேளையிலே நடந்த ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். எந்த மனிதனுடைய மரண வேலை அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு பணியாற்றி விட்டு சென்றிருக்கின்றார்கள்.
அவருடைய சிறப்பு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அறிந்தவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நபரை குறித்து, உன்னதமான ஒரு நபரனுடைய வாழ்க்கையின் ஒரு இறுதி பகுதியை குறித்து பார்க்க இருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த நபர் யார் என்று சொன்னால், அல்லாஹ் திருமறையிலே அவர்களை அறிமுகப்படுத்துகின்றான். அல்லாஹ் திருமறையிலே அவர்களை சிறப்பித்து சொல்லி காட்டுகின்றான். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அந்த மனிதர் இந்த உலகத்திற்கு வந்தது எப்படி தெரியுமா? அவர்கள் அருள்கொடையாகவே தவிர வேறு எதற்காகவும் வரவில்லை. இந்த உலகத்திற்கு அவர்கள் அருள் கொடையாக மட்டும்தான் அனுப்பப்பட்டிருக்கின்றார் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படி அருள் கொடையாக இறக்கி அருளப்பட்ட அந்த மனிதர் யார்? அவர்தான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகள் ஒவ்வொரு வரலாற்று பகுதியும் படிக்கும் பொழுது மிகப்பெரிய பாடங்கள், படிப்பினைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் மிக முக்கியமாக நம்முடைய சமூகத்திற்கு தேவையான பல பாடங்களும் படிப்பினைகளும் தரக்கூடியதாக இருக்கக்கூடியது ஒரு பகுதிதான் அல்லாஹ்வின் தூதனுடைய இறுதி தருணம், இறுதி நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை படிக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகமும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். அந்த வாசகங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். பல பாடங்கள் அதை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தருணத்தை குறித்து வரலாறுகளிலே படிக்கும் பொழுது மிகப்பெரிய உள்ளங்களிலே மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்படக்கூடியதாக இருக்கும். நம்முடைய உள்ளங்களை ஆச்சரிய செய்யக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். நம்முடைய மனங்கள் எல்லாம் கவலைகளில் இருந்து கொண்டிருக்கும். அதை படிக்கும் போது கண் கலங்கக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தருணம் இருந்திருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே 63 ஆண்டு காலம் வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். அந்த 63 ஆண்டு காலத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய 40வது வயதிலே இந்த நுபுவத்தை கொடுக்கின்றான், நபித்துவம் என்கின்ற இந்த பட்டத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் அதற்கு பிறகு அந்த 40 வயதிற்கு பிறகு கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் இந்த உலகத்திற்கு நமக்காக இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்திற்காக சேவை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். அல்லாஹ் எதற்காக அவர்களை இந்த உலகத்திற்கு இறக்கி அருளினானோ அந்த பணியை சரியான முறையில் அல்லாஹ்வின் தூதர் செய்தார்கள். 23 ஆண்டு காலம். அந்த 23 ஆண்டு காலம் பல கஷ்டங்கள் பட்டிருக்கின்றார்கள், பல இன்னல்களை சந்தித்திருக்கின்றார்கள், பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றார்கள். இருந்தாலும் அல்லாஹுடைய பணியை ஒருபோதும் விடவில்லை அல்லாஹ்வின் தூதர். அந்த பணியை சரியான முறையில் அல்லாஹ்வின் தூதர் நடத்தி முடித்தார்கள். அப்படி அந்த நடத்தி முடித்ததற்கு பிறகு அவருடைய இறுதி காலகட்டங்கள் அல்லாஹ்வின் தூதர் பல நேரங்களில் சஹாபாக்களுக்கு உணர்த்துவார்கள், நான் இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், நான் இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், என்னுடைய தவணை வந்து கொண்டிருக்கின்றது, என்னுடைய தவணை மிக சமீபமாக இருக்கின்றது என்ற பல அறிவிப்புகளை அல்லாஹ்வின் தூதர் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு ரமலானையும் என்ன செய்வார்கள், 10 நாட்கள் தான் இஅ்திகாஃப் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் இறுதியாக சந்தித்த அந்த ரமலான் மாதத்திலே 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலுமே என்ன செய்வார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒரு முறை திருமறை குர்ஆனை முழுவதுமாக ஓதி காட்டுவார்கள். ஆனால் அவருடைய மரண தருவாய் வருவதற்கு முன்னால் இறுதியாக சந்தித்த அந்த ரமலான் மாதத்திலே 2 முறை அல்லாஹ்வின் தூதர் ஓதி காட்டுகின்றார்கள். இந்த விஷயம் எதை எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் நான் இன்னும் இந்த உலகத்திலே கொஞ்ச நாள் தான் வாழப் போகின்றேன். அது மட்டுமில்லாமல் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே செய்த முதல் ஹஜ்ஜும் இறுதி ஹஜ்ஜும் ஒரே ஹஜ்ஜாகத்தான் இருக்கின்றது. அந்த ஹஜ் செய்யும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல அறிவிப்புகளை செய்கின்றார்கள். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தையும் இறக்கி அருளுகின்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள் மார்க்கம் பரிபூர்ணமாகப்பட்டு விட்டது என்பதாக அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்குகின்றான். மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் இதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்விடத்திலே போக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய பணியை முடித்து விட்டார்கள். அவருடைய பணி இந்த உலகத்திலே எதை சொல்ல வேண்டும் அதை எடுத்து சொல்லிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை இறக்கி அருளுகின்றான். அது மட்டுமில்லாமல் அந்த ஹஜ்ஜுடைய காலங்கள் அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்றார்கள், வணக்க வழிபாடுகளை என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், ஹஜ் எப்படி செய்வது என்பதை என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், இதற்கு பிறகு நான் உங்களை சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது, அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் முன்னறிவிப்பு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி முன்னறிவிப்பு செய்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதனுடைய மரண வேளை நெருங்கிவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஹிஜ்ரி 11 சஃபருடைய மாதத்திலே 28 அல்லது 29வது நாளிலிருந்து அல்லாஹ்வின் தூதருக்கு கடுமையாக நோய் ஏற்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீலே ஒரு ஜனாசாவிலே கலந்துவிட்டு அந்த ஜனாசாவை அடக்கம் செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் வீடு திரும்பி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வீடு திரும்பி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாஹ்வின் தூதருக்கு நோய் ஆரம்பமாகின்றது.
அந்த நோய் மிக கடுமையான நோயாக இருந்தது. கடுமையான தலைவலி ஏற்பட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தாங்க முடியாத அளவுக்கு அல்லாஹ்வின் தூதருக்கு தலைவலி ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடலினுடைய அந்த வெப்பம் அதிகமாக இருந்தது. எந்த அளவுக்குனா, அவருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் அந்த வெப்பத்தை உணரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வின் தூதருடைய உடல் மிகவும் கடினமாக சூடாக இருந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு திரும்புகின்றார்கள். அப்படி வீடு திரும்பினதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் கிட்டத்தட்ட ஒரு 13 அல்லது 14 நாட்கள் தான் என்ன செய்கின்றார்கள், இந்த உலகத்திலே உயிரோடு வாழ்கின்றார்கள். அந்த உயிரோடு வாழக்கூடிய எந்த நாட்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 நாட்கள் அல்லாஹ்வின் தூதர் தான் மக்களுக்கு தொலை வைக்கின்றார்கள். கடுமையான நோய் ஏற்பட்ட போதிலும் கூட மக்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்கின்றார்கள், மக்களுக்கு தொழுகையை நடத்துகின்றார்கள். மிகவும் முடியாமல் போகக்கூடிய நிலைமையில் தான் வேறு ஒருத்தரை அல்லாஹ்வின் தூதர் நியமிக்கின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதருடைய அப்படியே நாட்கள் கடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதருடைய நோயும் கடுமையாகி கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய இறுதி காலகட்டம் 7 நாட்கள் தான் மீதம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஆசைப்பட்டார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தான் என்னுடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஆசைப்படுகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த நாட்களிலே ஐனா அனகதன் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்றார்கள். நாளை நான் எங்கே இருப்பேன் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதருடைய விருப்பத்திற்கு ஏற்ப என்ன செய்யப்படுகின்றது, அவருடைய எல்லா மனைவிமார்களிடத்திலும் அனுமதி பெற்றதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதருக்கு அனுமதி அளிக்கப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த வீட்டிற்கு போகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரால் நடக்க முடியாது. அல்லாஹ்வின் தூதரை கொண்டு போவதற்காக ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மறுபுறம் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரு கரங்களை அவருடைய தோள் புஜத்திலே போட்டு அல்லாஹ்வின் தூதரை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் மிகவும் அவர்கள் நேசிக்கக்கூடிய மனைவிமார்களில் ஒருவர், அதிகம் நேசிக்கக்கூடிய மனைவிமார்களில் ஒருவர் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் நேசிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆசையோடு இருந்தார்களோ அந்த ஆசை அவர்களுக்கு நிறைவேற்றப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே வாழும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்வார்கள், தினம்தோறும் முஅவ்விதத்தைன் என்று சொல்லப்படக்கூடிய சூறாக்களை ஓதி ஊதுவார்கள். முஅவ்விதத்தைன் என்று சொன்னால் சூரத்துன் நாஸ், சூரத்துல் ஃபலக், இந்த 2 சூறாக்களையும் ஓதி அவருடைய உடல் முழுவதும் தடவக்கூடியவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியே நாட்கள் கழிகின்றது. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் 5 நாட்கள் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. சரியாக புதன்கிழமை, அந்த புதன்கிழமையில அல்லாஹ்வின் தூதருக்கு நோயினுடைய கடுமை இன்னும் அதிகமாகின்றது. அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சூடும் இன்னும் அதிகமாகின்றது. அல்லாஹ்வின் தூதர் அடிக்கடி மயக்கம் போடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களிடத்தில் சொல்கின்றார்கள், சுப்பு அலா சப்இ கிர்இன் மஅ சப்இ ஆபாரி ஷத்தின், இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய 7 கிணறுகளிலே வெவ்வேறு 7 கிணறுகளில் இருந்து தண்ணீரை எடுத்து வாருங்கள், 7 குடங்களில் எடுத்து வாருங்கள், அதை என் மீது ஊற்றுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் ஹத்தா அஹ்ரஜ இலன் நாரி ஃபஅஹித இலைஹிம், ஏனென்றால் நான் இங்கிருந்து வெளியே சென்று மக்களிடத்திலே ஒப்பந்தம் பெற வேண்டும், அவர்களிடத்தில் உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்றார்கள். அதே போல சஹாபாக்கள் அந்த மதீனாவிலே இருக்கக்கூடிய 7 வகையான கிணறுகளிலிருந்து தண்ணீர் எடுத்துக் கொண்டு வருகின்றார்கள். வந்து அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் மீது தண்ணீர் ஊற்றுகின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல தடியாக இருக்கக்கூடிய அந்த துணியை தன்னுடைய தலையிலே கட்டிக்கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்வையை போர்த்தியவாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராங்க, பள்ளிவாசலுக்கு வந்து மெம்பர்ல ஏறி உட்கார்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களை எல்லாம் அழைக்கின்றார்கள். சஹாபாக்களை எல்லாம் அழைத்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள். மக்களுக்கு தேவையான மிக முக்கியமான உபதேசத்தை செய்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமான உபதேசம் என்ன தெரியுமா? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகதுல் யஹூத குபூர அன்பியாஇஹிம் மசாஜிதா. லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ்வின் தூதர் யஹூதிகளும் நஸ்ராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். ஏனென்று சொன்னால் இத்தகதுல் குபூர அன்பியாஇஹிம் மசாஜிதா, அவர்கள் தான் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றிவிட்டார்கள். அதனால் நீங்கள் ஒருபோதும் அப்படி செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் உபதேசம் செய்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அந்த யஹூதிகளும் நசாராக்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருந்தார்கள்.
இந்த மார்க்கத்தை எப்படியோ அழித்துவிட வேண்டும் என்பதற்காக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பாடுபட்டு கொண்டேதான் இருக்கின்றார்கள். அவர்களை குறித்து அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அவர்கள் செய்வதை போல நீங்கள் செய்து விடாதீர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கின்றது? அந்த யூத கிறிஸ்தவர்கள் எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்களோ அந்த கலாச்சாரத்தை அந்த மக்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி அந்த மக்கள் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் அன்றைக்கு அவர்களை சபித்து என்ன செய்திருக்கின்றார்கள்? சாபமிட்டு சொல்லி இருக்கின்றார்கள். இரண்டாவது செய்தியாக சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி ஈதா, என்னுடைய கபரை, என்னுடைய அடக்கஸ்தலத்தை விழா கொண்டாடக்கூடிய இடங்காக மாற்றி விடாதீர்கள். அப்படி மாற்றிவிட்டீர்கள் என்று சொன்னால் என்னுடைய அந்த கபரை அவர்கள் வணக்கஸ்தலங்களாக மாற்றி விடுவார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அதை எச்சரித்து சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொல்கின்றார்கள். மிகவும் பாசத்துக்குரிய அல்லாஹ்வின் தூதர், மேலும் சஹாபாக்கள் அவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் யாருக்காவது தீங்கிழைத்திருந்தால் அந்த தீங்கை என்ன செய்யுங்கள், இப்பொழுது என்னிடத்திலே பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். நான் யாரையாவது புண்பருமான பேசியிருந்தால் என்னை அதற்கான பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். நான் யாரையாவது அடித்திருந்தால் என்னை அடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படிப்பட்ட தூதர், எப்படிப்பட்ட தூதர்! இந்த உம்மத்தை நேசிக்கக்கூடிய தூதராக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த தூதர் மக்களிடத்தில் இப்படி சொல்கின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் மெம்பரில் இருந்து இறங்கியதற்கு பிறகு லுஹருடைய தொழுகை அல்லாஹ்வின் தூதர் தொழ வைக்கின்றார்கள். லுஹருடைய தொழுகை தொழுதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் மீண்டும் கேட்கின்றார்கள், என்னை யாராவது பழி தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு பிறகு நபித்தோழர்கள் ஒருவர் எந்திருக்கின்றார். யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்கள் 3 திர்ஹம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர்கிட்ட சொல்றாரு. அல்லாஹ்வின் தூதரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 திர்ஹத்தை அவர்களிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். மரண தருவாயிலும் அவர்கள் வாங்கிய விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் திருப்பி கொடுத்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே அதை கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால், திரும்பி கொடுக்கப்படவில்லை என்றால் நாளை மறுமையில் அவர்கள் நின்று விடுவார்கள். மறுமையிலே நின்று விட்டார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் கஷ்டப்பட்டு செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதாகிவிடும். அதனால் இந்த உலகத்திலே அல்லாஹ்வின் தூதர் அதை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் மக்களிடத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். நான் இந்த உலகத்திலே இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருப்பேன், நான் உங்களை விட்டு பிரிந்து விடுவேன் என்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் மீண்டும் ஒரு அறிவிப்பை செய்து கொடுக்கின்றார்கள். இன்னல்லாஹ ഖയ്யர அப்தன், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கின்றான். பைன துன்யா வ பைன மா இந்தஹு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மத்தியிலும் அல்லது நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் அல்லாஹ் இந்த 2 விஷயங்களை கொடுக்கின்றான். ஆனால் அந்த மனிதனோ என்ன தெரியுமா செய்தான்? ஃபக்தார தாலிகல் அப்த், அந்த மனிதர் தேர்ந்தெடுத்தார் மா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எதை இருக்கின்றதோ அதை அடைய வேண்டும் என்பதாக அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். கால, அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியாக சொல்கின்றார்கள், கால ஃபபகா அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் ஏன் அழுக வேண்டும்? எத்தனையோ சஹாபாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த சஹாபாக்களுக்கு புரியாத விஷயம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு புரிந்தது. அந்த சஹாபாக்கள் எல்லாம் யோசிக்கின்றார்கள், ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் அழுக வேண்டும்? நாம எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன விஷயத்தை உபதேசமாக நமக்கு செய்கின்றார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் அழுது கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக சஹாபாக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும்தான் தெளிவாக புரிந்தது. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செல்ல காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில நாட்கள் தான் இந்த உலகத்திலே வாழுவார்கள் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதை புரிந்தது. ஏனென்று சொன்னால், ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் புரிந்தது என்று சொன்னால், அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதரோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். அவருடைய கஷ்டமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அதிலே யாரு தெரியுமா உடனாக இருப்பார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இருப்பார்கள். ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடியும். எப்படி தெரியுமா பதிவு செஞ்சிருப்பார்கள்? நானும் அபூபக்கரும் இருந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் இருந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் உஸ்மானும் இருந்தோம் என்பதாக இப்படி பல ஹதீஸ்களை பார்க்க முடியும். எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வின் தூதருக்கு உறுதுணையாக இருந்தவர் யாரு தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு புரிந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுக ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகின்றார் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுக ஆரம்பிக்கின்றார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், லவ் குன்த முத்தகிதன் கலீலன் கைர ரப்பி, அல்லாஹ்வை மட்டும் நான் கலீலாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருந்தேன் என்று சொன்னால் லத்தகல்து அபூபக்கர், நான் அபூபக்கரை என்னுடைய தோழனாக,
என்னுடைய கலீலாக நான் எடுத்திருப்பேன் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் என்னை கலீலாக எடுத்துக்கொண்டான், அதனால் நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே வலாகின் இஹ்வத்துல் இஸ்லாம், நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதரனாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பிக்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை 4 நாள் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த 4 நாளிலே இந்த சஹாபாக்களுக்கு எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய மரணத் தருவாயிலே சொல்லிக் கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சரியாக அல்லாஹ்வின் தூதர் வியாழக்கிழமை என்று அவருடைய நோய் இன்னும் கடுமையாகி விடுகின்றது, நோயினுடைய கடுமை இன்னும் அதிகமாகி விடுகின்றது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்கின்றார்கள்? மக்களை எல்லாம் அழைக்கின்றார்கள், மக்களை நோக்கி சொல்கின்றார்கள், வாருங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். ஹலும்ம அக்துபு லக்கும் கிதாபன் லன் ததில்லு பஅதி, நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை எழுதி தருகின்றேன், அதற்கு அந்த விஷயங்களின் மூலமாக நீங்கள் எனக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், வழிகட்ட பிரிவிலே போக மாட்டீர்கள், வழிகெடுக்க மாட்டீர்கள் என்பதாக சொல்கின்றார்கள். அப்ப சஹாபாக்களும் வருகின்றார்கள், வந்து அல்லாஹ்வின் தூதர் ஏதோ எழுதி தராங்க அப்படின்னு சொல்லி வர்றாங்க. வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதருடைய நோயோ மிக கடுமையானதாக இருந்து கொண்டிருக்கின்றது, அவர்களால் முடியவில்லை. அப்ப அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நமக்கு அல்லாஹ்வின் தூதரால் முடியவில்லை, அதனால் என்ன செய்கின்றோம், குர்ஆனும் சுன்னாவும் இருக்கின்றது, போங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி விடுகின்றார்கள். சில சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் எழுதி தர வேண்டும் என்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரால் எழுத முடியவில்லை, இப்படி சலசலப்பு ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அனுப்பிவிடுகின்றார்கள். அதற்கு பிறகு ஒரு 3 விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடுகின்றார்கள். அதில் மிக முக்கியமான 3வது விஷயமாக அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களுக்கு செய்த உபதேசம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறையிலே சென்றார்களோ அந்த வழிமுறையிலே நீங்கள் போங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிடுகின்றார்கள், அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். காரணம் என்ன? நாம் வழிகேடாமல் சரியான பாதையிலே பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த வேதத்தை இறக்கி இருக்கின்றானோ அந்த வேதத்தை பற்றி பிடித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் சரியான பாதையிலே செல்ல முடியும். அது மட்டுமில்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையிலே வாழும் பொழுதுதான் சரியான பாதையிலே பயணிக்க முடியும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உபதேசம் செய்கின்றார்கள். இரண்டாவதாக சொல்லி காட்டுகின்றார்கள், அந்த 3வது விஷயத்துடைய இரண்டாவதாக சொல்லி காட்டுகின்றார்கள், உசாமாவின் படையை அனுப்புங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். 3வது விஷயமாக சொல்கின்றார்கள், தொழுகைக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை சரியான முறையிலே கொடுங்கள். எனக்கு பிறகு நீங்கள் தொழுகாமல் இருந்து விடாதீர்கள், தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுங்கள். அதே போல அடிமைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே அந்த வேலைக்கிழமையினுடைய அந்த நாள் தான் அல்லாஹ்வின் தூதர் பள்ளிக்கு வந்து இறுதி நாளாக அமைந்து விட்டது. அல்லாஹ்வின் தூதர் மக்ரிபுடைய நேரத்திலே வருகின்றார்கள், மக்ரிபுடைய நேரத்திலே வந்து மக்களுக்கு தொலை வைக்கின்றார்கள். அன்றைய நாளில் சூரத்துல் முர்சலாத் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஓதுகின்றார்கள். அதற்கு பிறகு இஷாவுடைய தொழுகை நேரம் வருகின்றது. அல்லாஹ்வின் தூதர் மக்களுக்கு தொலை வைக்க வேண்டும் என்பதற்காக தயாராகின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதரால் முடியவில்லை, அல்லாஹ்வின் தூதரால் முடியவில்லை. அவர்களுடைய நோய் கடுமையாகிவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் மக்களுக்கு தொலை வைக்க வேண்டும் என்பதாக தயாராகி கொள்கின்றார்கள். ஆனால் மயக்கம் போட்டு விழுந்து விடுகின்றார்கள். மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் மயக்கம் தெளிந்ததற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், யா ஆயிஷா, மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், இல்லை யா ரசூலுல்லாஹ், உங்களுக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள், நீங்கள் வருவீர்கள் என்பதாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக சொல்கின்றார்கள். மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் மக்களை என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்காக தொலை வைப்பதற்காக தயாராகின்றார்கள். மீண்டும் அவர்களால் முடியவில்லை, மயக்கம் போட்டு விழுந்து விடுகின்றார்கள். மீண்டும் 3வது முறையும் 2வது முறை மயக்கம் தெளிந்ததற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்கள் என்று கேட்கும் பொழுது, இல்லை யா ரசூலுல்லாஹ், உங்களுக்காக அவர்கள் உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், நீங்கள் தொலை வைக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் தயாராகின்றார்கள். மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் மயக்கம் போட்டு விழுந்து விடுகின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் மயக்கம் தெளிந்ததற்கு பிறகு மக்கள் தொழுது விட்டார்கள் என்று கேட்கும் போது, இல்லை யா ரசூலுல்லாஹ் என்று சொல்ல உடனே அல்லாஹ்வின் தூதரால் முடியவில்லை. அதனால் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்கின்றார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொலை வைக்குமாறு ஏவுகின்றார்கள். உன்னுடைய தந்தை இடத்துல போய் சொல்லுங்க, உங்களுடைய தந்தை மக்களை வழிநடத்துமாறு சொல்லுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இல்லை யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை வேணாம், என்னுடைய தந்தை மிகவும் இலகிய மனம் படைத்தவர்களாக இருக்கின்றார்கள், திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் பொழுது அழுது விடுவார்கள், அதனால் என்னுடைய தந்தை வேணாம் என்பதாக சொல்கின்றார்கள். இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மக்களுக்கு வழிநடத்த வேண்டும் என்பதாக சொல்கின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அதற்கு பிறகு எந்த தொழுகையிலும் கலந்து கொள்ளவில்லை, எந்த தொழுகையும் அவர்களுக்கு நடத்தவில்லை அல்லாஹ்வின் தூதர். கிட்டத்தட்ட 17 நேர தொழுகை யார் தொழு வைக்கின்றார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தொழு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு நாட்கள் இன்னும் 2 அல்லது 3 நாட்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நாட்கள் கூட அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருடைய நேரத்தில் அவர்களுடைய வீட்டிலேயே தான் இருக்கின்றார்கள். நோயினுடைய கடுமை அதிகமாக இருக்கின்றது. லுஹருடைய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய வீட்டினுடைய அந்த திரையை அகற்றி பார்க்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்த்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் நினைத்துக் கொள்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் தான் தொலை வைக்க வருகின்றார் என்று நினைத்துக் கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சற்று பின்வாங்குகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் நீங்கள் தொலை வையுங்கள் என்று சொல்லிவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பக்கத்தில் உட்கார்ந்து அன்றைய நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொலை வைக்கின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் அப்படியே போகின்றது. இன்னும் மீதம் இருக்கக்கூடிய 1 நாள் அல்லது 2 நாள் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய இறுதி நாள், வாழ்க்கையிலே இன்னும் சற்று நேரம் தான் அவர்கள் வாழப் போகின்றார்கள் இந்த உலகத்திலே. அதற்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்துவிட போகின்றார்கள். அந்த நாட்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது வாழ்க்கையினுடைய இறுதி நாளுடைய ஃபஜ்ருடைய நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டினுடைய அந்த திரையை அகற்றி பார்க்கின்றார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு உடல்நலம் சரியாகிவிட்டது என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதை பார்த்து சந்தோஷம் அடைகின்றார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சற்று பின்வாங்குகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்றார்கள், அன் அதிம்மு ஸலாத்திக்கும், உங்களுடைய தொழுகையை நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள், உங்களுடைய தொழுகையை நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வீட்டுக்குள் போய்விடுகின்றார்கள், திரையை மூடிவிடுகின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக முற்பகல் நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கின்றார்கள். அழைத்து ஒரு சில விஷயங்களை காதிலே ரகசியமாக சொல்கின்றார்கள். அப்படி முதலாவதாக அழைத்து சொல்லும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டே வருகின்றார்கள். திரும்பியும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அழைத்து காதிலே ஏதோ ரகசியமான விஷயத்தை சொல்கின்றார்கள். மீண்டும் அவர்கள் சிரித்துக் கொண்டே வருகின்றார்கள். இந்த சம்பவத்தை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்திற்கு பிறகு கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய மரண தருவாயில இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது, இதற்கான காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். முதலாவதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்தார்கள், என்னை அழைத்து சொன்னார்கள், எனக்கு வேதனை கடுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது, நான் மௌத்தாகி விடுவேனோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டே வந்தார்கள். மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் அழைத்தார்கள். அழைத்து என்னுடைய காதிலே ரகசியமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள், என்னிடத்திலே நான் மரணித்ததற்கு பிறகு முதலாவதாக என்னிடத்திலே வந்து சேரக்கூடிய நபர் நீதான் என்று சொன்ன உடனே நான் சிரித்துக் கொண்டே வந்தேன் என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய தந்தை படக்கூடிய அந்த கஷ்டத்தை பார்த்துவிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்பதாக சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் அந்த நேரத்தில் இன்னும் இந்த உலகத்திலே சற்று நேரம் தான் வாழப் போகின்றார்கள், இந்த உலகத்தை விட்டு பிரிய போகின்றார்கள். அந்த நேரத்திலே தன்னுடைய மகளுக்கு ஆறுதல் படுத்துகின்றார்கள், லைஸ அலைய அபீக கர்புன் பஅதல் யௌம், இன்றைய நாளுக்கு பிறகு உங்களுடைய தந்தை எந்த கஷ்டமும் படமாட்டார் என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள், அவர்களுக்கு ஆறுதல் படுத்துகின்றார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய மனைவிமார்களை, எல்லா மனைவிமார்களையும் அல்லாஹ்வின் தூதர் அழைக்கின்றார்கள். அழைத்து அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொடுக்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். தன்னுடைய பேரனாக இருக்கக்கூடிய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள். அழைத்து அவர்களுக்கும் தேவையான விஷயங்களை எல்லாம் சொல்கின்றார்கள், அவர்களோடு அன்பு பாராட்டுகின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்கின்றார்கள், ஆயிஷாவே, கைபர் போரிலே உட்கொண்ட அந்த விஷம் கலந்த அந்த உணவு எனக்கு இப்பொழுது வேதனை அளித்துக் கொண்டிருக்கின்றது, மிகவும் கடினமான வேதனை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு பிறகு இன்னும் ஒரு சில மணித்துளிகள் தான் அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இருந்து, அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் சூடு அதிகமாக இருக்கின்றது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார்கள், தன் மீது இருக்கக்கூடிய அந்த போர்வையை தூக்கி போடுகின்றார்கள். முகத்தில் போட்டால் முகத்திலிருந்து தூக்கி போடுகின்றார்கள். வேண்டாம் வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்களை தன்னுடைய நாவால் மொழிந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்திலும் கூட எதை தெரியுமா சொல்லிக் கொண்டார்கள் அல்லாஹ்வின் தூதர்? யூத கிறிஸ்தவர்களை குறித்து தான் என்ன செய்கின்றார்கள், சாபமிடுகின்றார்கள்.
என்னுடைய கபரை அவர்கள் வணக்கஸ்தலங்களாக மாற்றிவிடக்கூடாது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் ஒரு சில விஷயங்களை தன்னுடைய நாவால் அல்லாஹ்வின் தூதர் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். இறுதியாக அல்லாஹ்வின் தூதருடைய அந்த மரண திருவாயை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண திருவாயிலே எப்படி இருந்தார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மரண நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. அந்த நேரத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்ன மின் நிஅமல்லாஹி அலைய அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில அருள் கொடைகளை கொடுத்தான் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக சொல்கின்றார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவஃபிய ஃபீ பைத்தி, என்னுடைய வீட்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைகின்றார்கள். வஃபீ யௌமி, என்னுடைய நாளில் என்னுடைய வீட்டிலே அல்லாஹ்வின் தூதர் மரணம் அடைகின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள் கொடை என்ன தெரியுமா? ஜமஅ பைன ரகீகி வ ரகீகிஹி இன்த மௌத்திஹி, அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு மிகப்பெரிய ஒரு அருள் கொடையை கொடுத்தான். என்னுடைய எச்சிலையும் அல்லாஹ்வின் தூதருடைய எச்சிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சேர்த்தான். இதுதான் அல்லாஹ் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள் கொடையாக இருக்கின்றது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகின்றார்கள். இது எப்பொழுது நடந்தது என்று சொன்னால், மரண தருவாயில நடக்கின்றது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் அவர்கள் வருகின்றார்கள். வந்து அவர்களுடைய கரங்கள் ஒரு மிஸ்வாக் இருக்கின்றது. அந்த மிஸ்வாக்கை பார்த்த உடனே அல்லாஹ்வின் தூதர் செய்கை செய்கின்றார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கறாங்க, இது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு பிறகு அந்த மிஸ்வாக்கை வாங்கி அல்லாஹ்வின் தூதருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிருதுவாக்கி கொடுக்கின்றார்கள். அந்த மிருதுவை தான் சொல்லி காட்டுகின்றார்கள், என்னுடைய எச்சிலும் அல்லாஹ்வின் தூதருடைய எச்சிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சேர்த்தான். அதுதான் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள்கொடையாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்றார்கள். இன்னும் ஒரு சில மணித்துளிகள் மட்டும், இன்னும் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் தான் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். இன்னலில் மௌத்தி சக்கராத், இந்த மௌத்துக்கு சக்கராத் என்ற வேதனை இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் சும்ம நஸப யதஹு ஃபஜஅல யகூலு ஃபீ ரஃபீகில் அலா, அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய கரங்களை உயர்த்தி சொல்கின்றார்கள், இறைவா என்னை உயர்ந்த தோழர்களோடு சேர்த்து வைப்பாயா என்பதாக அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய கரத்தை உயர்த்தியவர்களாக சொல்லிக் கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு சும்ம குபித வமாலத் யதாஹு, அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள், அவருடைய கரங்கள் கீழே விழுந்து விட்டது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அன்புக்கினியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட தூதருடைய வாழ்க்கை, அவருடைய இறுதி தருணம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்ற வரலாறுகளை பதிவு செய்கின்றார்கள். இந்த வரலாறுகளை படிக்கும் பொழுது நம்முடைய மனங்கள் கவலை அடைய செய்யக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு பிறகு சில விஷயங்கள் நடக்கின்றது. பல சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், யாராவது அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக நான் அவர்களை வெட்டி விடுவேன் என்பதாக சொல்கின்றார்கள். இதை பார்த்துவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று தாமதமாகத்தான் வருகின்றார்கள். வந்ததற்கு பிறகு இந்த நிலைமை எல்லாம் பார்க்கறாங்க. பார்த்து மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுகின்றார்கள். ஒரே ஒரு வசனத்தை தான் ஓதி காட்டினார்கள். சஹாபாக்கள், ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அதுக்கு கட்டுப்பட்டவர்களாக மாறிவிட்டார்கள். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றார்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் மட்டும்தான். கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், இதற்கு முன்னால் எத்தனை இறை தூதர்கள் வந்திருக்கின்றார்கள். அஃப இம்மா தஅவு குதிலன் கலபத்தும், அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள், மரணித்து சென்றிருக்கின்றார்கள், அவர்களை சிலர் கொலை செய்திருக்கின்றார்கள் என்பதாக சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் அமைதியாகிவிட்டார்கள். எல்லா சஹாபாக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வரலாறாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த பாடங்களும் படிப்பினையும் தரக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களில் ஒன்றாகத்தான் அல்லாஹ்வின் தூதருடைய வரலாறுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறுகளை எடுத்து படித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதருடைய வரலாறுகளை படித்து நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்மாவின் முதல் உரையினை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன்
நபீனா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன்னாஸ் அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பாத். அன்புக்கினிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி நாட்களில் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு என்ன உபதேசம் செய்தார்கள் என்பதை ஒரு சில விஷயங்களை நாம் வரலாற்று ரீதியிலே பார்த்தோம். அந்த வரலாறின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினைகள் என்று என்னவென்று பார்த்தால், நாம் வாழக்கூடிய காலங்களும் மிக குறுகிய காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் மரண சிந்தனையோடு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் மரண சிந்தனையோடு வாழும் பொழுதுதான் அதை நம்மை பண்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். உலக ஆசாபாசங்களை விட்டு தடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். மனிதன் சரியான முறையிலே நல்ல அமல்களை செய்யக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத். இந்த உலக இன்பங்களை தகர்த்தெறிய வேண்டும். தகர்த்தெறியக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று சொல்லிவிட்டு சொல்லி காட்டுகின்றார்கள், அல் மௌத். நீங்கள் மரணத்தை நினைவு கூறுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். எந்த ஒரு விஷயமும் இந்த உலகம் சார்ந்த விஷயம் நம்மை அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால், அந்த விஷயத்தை விட்டும் நாம் தவிர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் மரண சிந்தனையோடு வாழ வேண்டும். அந்த மரண சிந்தனை தான் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையிலே இரண்டாவது மிக முக்கியமான, இந்த சமுதாயத்திற்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதருடைய அந்த தொழுகை தான். அவர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அந்த கடைசி காலகட்டங்களையும் கூட தொழுகையை சரியான முறையில் அல்லாஹ்வின் தூதர் நிறைவேற்றினார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு நம்மை விட 2 மடங்கு கடுமையாக நோய் ஏற்பட்டிருந்தாலும், கடுமையான வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் சரியான முறையிலே தொழுகையை நிறைவேற்றுவார்கள். சஹாபாக்கள் தொழுகையை நிறைவேற்றி விட்டார்களா என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கேட்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்கினியவர்களே, நாம் ஒவ்வொரு வார ஜுமாவின் உரையிலே சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தொழுகையை குறித்தாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் இந்த அளவுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தொழுகை தான் நம்மை பண்படுத்துகின்றது. இந்த தொழுகை தான் இந்த இஸ்லாத்தினுடைய தூண்களில், அடிப்படை தூண்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாளை மறுமையிலே முதல் விசாரணையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை குறித்து தான் சொல்லக்கூடியவனாக, கேட்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அன்புக்கினியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த ஜுமாக்கிலே வருகின்றோம். வந்ததற்கு பிறகு இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களை கேட்டுவிட்டு இந்த தொழுகை முடிந்ததற்கு பிறகு எல்லா விஷயங்களும் மறந்தவர்களாக மாறிவிடுகின்றோம். அப்படி மறந்தவர்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? புறக்கணித்து விட்டு செல்கின்றார்கள் என்பதாக சொல்லுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த உபதேசங்களை நமக்கு சொல்கின்றானோ அந்த உபதேசங்கள் தான் இந்த ஜுமாவின் உரையிலே சொல்லப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் எதை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்களோ அதைத்தான் இந்த ஜுமாவின் உரையிலே சொல்லப்படுகின்றது. அதை எதற்காக சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும், நாம் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லப்படுகின்றது. நாம் ஒவ்வொரு ஜுமாக்களிலும் சொல்லப்படக்கூடிய உபதேசங்களை புறக்கணித்து விட்டு சென்று கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கையாக ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். வமன் அறத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. யார் என்னுடைய உபதேசங்களை புறக்கணிக்கின்றார்களோ, யார் என்னுடைய உபதேசங்களை புறக்கணிக்கிறார்களோ என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை தான் வாழச் செய்வோம் என்பதாக, வாழ வைக்க செய்வோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். அந்த நெருக்கடியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நமக்கு இருக்கும். ஏதோ ஒரு வழியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு காட்டிக்கொண்டே இருப்பான். அதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய உபதேசங்களை புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதை நிறைவேற்றாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது விஷயமாக, நமக்கு கபரிலேயும் நெருக்கடியான வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கும். கபரிலே நெருக்கடியான வாழ்க்கை வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லா வாழ்க்கையும் நெருக்கடி தான், துன்பமாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். அதையெல்லாம் விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆக அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எதை கேட்டோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். எதை கேட்டோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக செயல்முறைப்படுத்த வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையினை முடித்துக் கொள்கின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அதாபன் நார். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته. أقم الصلاة. الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله.